உங்கள் படங்களோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் அப்படியே ரிலீஸ் பண்ணிங்கன்னா பீங் ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுச்சு நிறைய இடத்துல. நீங்கள் அர்ஜுன் ரெட்டி எடுத்துக்கோங்க. அர்ஜுன் ரெட்டி வந்து கதையை வந்து எத்தனை தடவை அடிச்சு துவச்சிட்டாங்க. அந்த கதையை அவர் வந்து அது சொன்ன விதம் அப்படி இருந்துச்சு. ஈவன் ராக்கி ஃபார் தட் மேட்டர். இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ஒரு ஃபிலிம் பொலிட்டிக்கலாக கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்கன்றது தான் இருக்குது. இந்தியா பாகிஸ்தான்றது ஒரு பெரிய இதாகவே வச்சிரும். பட் அது எவ்வளோ பெரிய ஒரு டிப்ளமேட்டிக்கான ரிலேஷன்ஷிப் நம்ம தெரியாமல் நம்ம அசால்ட்டாக நிறைய படங்கள் எடுத்துட்டோம். இரவா காலம் வந்து வரலையே இன்னும் அப்படியே நிற்குது. நெக்ஸ்ட் ஸ்டோரி எழுத வந்து இன்னும் எது உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்து உங்களை மூவ் பண்ண வச்சது? One thing that I liked so much about Rocky is the connect which everybody said. அதாவது அந்த படத்தில் இருக்கிற எல்லா எக்ஸ்ட்ரீம் வைட்லேயும் அந்த ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு இருக்கிற தனிமை நமக்கும் அப்படியே வருது. அண்ட் லைக்வைஸ் when it comes to sound, ஒரு கார் இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் போகுதுன்னா அது ஸோ ஹேவிங் said that உங்கள் ரெண்டு பேரோட ஒப்பீனியன்லையும் டு வாட் எக்ஸ்டென்ட் இஸ் இந்த உட்காந்து தியேட்டரில் பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை கேரக்டருக்கு இருக்கிற ஃபீலிங்கை ஆடியன்ஸ்க்கும் கொடுக்கணுங்கிறது டு வாட் எக்ஸ்டென்ட் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் செகண்ட் கொஸ்டின் இல்லை, அது ஒரு ரிக்வெஸ்ட். உங்கள் படங்களோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் அப்படியே ரிலீஸ் பண்ணிங்கன்னா பீங் ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுச்சு நிறைய இடத்துல. பட் அது ஒரு பிளான் இருக்குது. வி வில் எனக்கு தெரியல, பட் எனக்கு திங்க் ஃபிலிம் கம்பெனி இஸ் ஆக்சுவலி ரிலீசிங் a lot of ஒரு பிளான் இருக்குது. they asked me and எனக்கும் அது பிளான் இருக்குது. ஸ்க்ரீன் பிளே மட்டும் தனியாக ரிலீஸ் பண்ணணும்னு. உங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Yeah, he was asking about how do you translate the emotion of the character to the audience, and you mean specifically for a theatrical audience or generally theater specific? நிறைய வேர்பலாக நம்ம நிறைய சொல்லாததுனால we need the audience to experience what the character is going through. அதை வந்து நம்ம எவ்வளோக்கு விஷுவலாக அது ரெப்ரசென்ட் பண்ணோம், அவனோட லோன்லினஸை விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் அ கால். நம்ம இதை வந்து ஐ கான்ட் டூ திஸ் இன் எவ்ரி ஃபிலிம். இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு இந்த மூட் ஆஃப் த ஃபிலிம்க்கு அது இதாகலாம். ஸோ அந்த வந்து ஆடியன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்ற ஒரு இது ஃபேக்ட் என்னென்னா, இப்போது ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம இப்போ டேக் எனி ஃபிலிம் ஃபார் தட் மேட்டர். நம்ம ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் ஒரு ஐயில் வந்து இது ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளும் அதுக்கு அந்த ஒரு இதுக்குள்ளே போயிடுறோம்ல, நம்மளும் அந்த ஒரு அவனோட இதுக்குள்ளே போகிறோம்ல. அதையும் அவன் லோன்லினஸையும் நம்ம அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்றது தான். இப்போ அந்த அவன் சிஸ்டரை மீட் பண்ணுற அந்த ஒரு 13-14 minutes லாங் டேக் வந்து அவன் டக்குன்னு வந்து ஒரு 2 கட் ஷாட், அவன் ஆட்டோவில் தான் இறங்கினா 2 வீடு க்ளோஸ்அப்ஸ் போய் பார்த்தான், 3வது ஒரு வீட்டில் போய் அங்கே போய் நிற்கிறான்னு வச்சுட்டா அதே இதுதான். எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு ஸ்க்ரீன் டைம் ஒரு 10 minutes நான் சேவ் பண்ணியிருக்கலாம். பட் அவனோட லாங்கிங் இருக்குல்ல, 17 இயர்ஸ்க்கு அப்புறம் அவன் அந்த சிஸ்டரை பார்க்க போகிறான்ற அந்த லாங்கிங் இருக்குல்ல, we've not shown அந்த 17 years அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்றலாம் படல. பட் இந்த அவன் தேடலில் அவன் தேடும் போது ஆடியன்ஸ்க்கும் அந்த ஒரு இது வரணும். they should in fact get ஒரு அன்ஈஸியாக இருக்கணும். என்னடா இவ்வளோ தூரம் நடக்கிறான்ற ஒரு இது இருக்கணும். எப்படா மீட் பண்ணுவான்ற ஒரு இது வரணும். அந்த லாங்கிங் ஆடியன்ஸ்க்கும் வரணுன்றது தான் அந்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கணும். அது நான் கட் பண்ணி போயிருந்தால் அது இது அது டக்குன்னு வந்துட்டு ஒரு இதாக இருக்கும். பட் அந்த கேரக்டர் ராக்கியோட லாங்கிங் டு see his sister, அந்த ஒரு இது வந்து ஆடியன்ஸ் ஷுட் ஆல்சோ ஃபீல் தட். அந்த ஒரு 10 minutes ஒரு 7 minutes அவன் நடந்துட்டு போகிறான் எம்டியாக நடந்து போகிறான்னா அவன் அவளை பார்க்கணுன்றதுக்கு வந்து அவ்வளோ வருஷம் அவன் 17 years வெயிட் பண்ணியிருக்கான். நம்ம 17 years ஆடியன்ஸ் வந்து 17 years ஒரு படத்தை போட்டு காமிக்க முடியாது. பட் ஒரு 10 minutes அவனோட சைக்கி அவனோட இதை வந்து அந்த 10 minutes ஆடியன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றது தான் அந்த இது. ஸோ சில பேருக்கு அது லேகாக பார்க்கலாம், சில பேருக்கு வந்து அது எதுக்காக வச்சுருக்கோன்றது புரிஞ்சு பார்த்தாங்கன்னா they will understand the reason behind it. அவ்வளோ. Hi sir, I have 2 questions for you. So first one, நீங்கள் உங்களை மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஃபிலிம்ஸ் பற்றி பேசுனீங்க. ஐ லைக் டு நோ அபவுட் வாட் யுவர் ஃபேவரட் புக்ஸ் ஆர் அண்ட் உங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண புக்ஸ். ஸோ அண்ட் செகண்ட் கொஸ்டின் இஸ் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் a form of an art? What's your opinion on that? Political correctness. Okay. See, it's a very
it's a very complex topic, like political. You can have an entire session discussing about it. But I do feel the Tamil new wave, a lot of films, they are having very strong socio-political themes, and they are addressing a lot of important issues in the society today. And see, in the political correctness, ஒரு film politically கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் எந்த இடத்துல இருந்து பார்க்குறீங்கன்றது தான் இருக்குது. இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் த சேம் லைன் ஆர் யூ ஸ்டாண்டிங் ரைட் ஆப்போசிட் டு தெம். ஸோ இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். At the end of the day, everybody has their own way of looking at things. And I feel the only thing art does is it reassures you that you belong here. That's all. இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்களேன். ஒரு படம் பார்க்கும்போது இது எனக்கு மட்டும் நடக்கல, அவனுக்கும் நடந்திருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போதும். அதுதான் தட் இஸ் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் எனி ஆர்ட். ஃபில்ம்ஸ் எடுத்துக்கோங்க, நாவல்ஸ் எடுத்துக்கோங்க, எதுவும் எடுத்துக்கோங்க. It lets you know that you belong in this earth. It lets you feel like it reassures you that your pain, your happiness, your joy, your sorrow, your loss, everything is being validated by art. That is why you consume art on a daily basis. So என்னோட opinion பொறுத்தளவுக்கு அது if a film makes you feel that way, that is enough. மற்றபடி இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இதெல்லாமே that is just a different way of looking at things. For me, art is something that unites people across all barriers. Language-ஆ இருக்கலாம், anything. It cuts into all those things. So என்னோட ஒப்பீனியன் அதுதான், art should do that. எனக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலரான ஒரு இதுதான். லைக் யூ செட், நம்ம பொலிட்டிக்கல் வியூஸ் ஒருத்தருக்கும் ஒரு இது. இங்கே இருக்கிற ஒரு 100 பேருக்கே ஆளுக்காக ஒரு பொலிட்டிக்கல் வியூஸ் இருக்கும். அது எல்லாருக்கும் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் வே யூ ரிசீவ் த. இப்போ நிறைய படங்களில் தே டிஸ்கஸ் காஸ்ட், நிறைய படங்களில் தே டிஸ்கஸ். முன்னாடிலாம் இப்போ காஸ்ட்ன்றது ரொம்ப பேசுகிறது ஒரு டிபேட்டாக வந்ததுனால. பட் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான்றது ஒரு பெரிய இதாகவே வச்சிருக்கோம். பட் அது எவ்வளோ பெரிய ஒரு டிப்ளமேட்டிக்கான ரிலேஷன்ஷிப் நம்ம தெரியாமல் நம்ம அசால்ட்டாக நிறைய படங்கள் எடுத்துட்டோம். ஸோ it depends on the individual, the way you, like you said, where you stand in. Coming to influences-ன்னு பார்க்கும்போது for me, influences நிறைய பேர் இருக்காங்க. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூலும் சொன்னேன், எனக்கு டர்காவ்ஸ்கியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ஜிம் ஜார்முஷோட இது ரொம்ப பிடிக்கும், சேஜோன் சுசுகி, அக்கீரா. எனக்கு இஃப் யூ சீன் த ஃபிலிம், எனக்கு அந்த லாஸ்ட் இந்த சீட்லெஸ் ஃப்ரூட்டுன்றது எனக்கு பாக்கியராஜ் சாரோட இன்று போய் சிவரலா சித்திரங்களில் ஒரு பையன் வித்துட்டு போயிட்டு இருப்பான். எனக்கு அந்த இமேஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இன்ஃப்ளூயன்சஸ்ன்றது நிறைய இடத்துலேருந்து வர்றது தான். த இமேஜஸ் தட் வி சி, நம்ம இது வளரும் போது நம்ம பார்க்குற இமேஜஸ் இதெல்லாம். புக்ஸ் எனக்கு 2 புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்ஸ் தட் ஐ ரீவிசிட் ஆஃபன். ஒன்று கேச்சர் இன் த ரை, J.D. Zelingeroட கேச்சர் இன் த ரை, அண்ட் ஜார்ஜ் ஆர்வெலோட 1984. These are 2 books that I revisit often. Sir, my name is G. Prasanna Yogeshwaran. So என்னோட கொஷின் இப்போ நியூ இயர் சினிமா பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ லிட்ரேச்சர் இதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார், ஒரு நாவல் அடாப்ட் பண்ணி அதில் இருக்க ஒரு கண்டென்ட், ஏன்னா தேர் ஹியூஜ் நாவல்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, நிறைய கதைகள் இருக்குது. நம்ம கல்ச்சர்லேயும் சரி, அகெயின் வேர்ல்ட் கல்ச்சர்லேயும் நிறைய நாவல்ஸ் இருக்குது. ஸோ அதை அடாப்ட் பண்ணி ஒரு கண்டென்ட் நம்ம கொடுக்கும் போது இந்த ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணால் இன்னும் ஒரு நேச்சரிஸ்டிக்காக ஒரு கண்டென்ட் கொடுக்க முடியுமா? அதை நம்ம இன்னும் நிறைய பண்ணலாமா? இல்லை, அது தேவை. சி, ஃபிலிம்ஸ் ஆர் ஜஸ்ட் an extension of novels and stories. நம்ம இது டெக்ஸ்டாக படிக்கிறது விஷுவலாக காமிக்கிறது. ஸோ அது we draw அந்த லிட்ரரி இம்பார்ட்டன்ஸ், நம்ம ஊருக்கான லிட்ரரி இம்பார்ட்டன்ஸோடு நம்ம படம் எடுக்கும் போது இட் வில் கனெக்ட் அண்ட் அது ஒரு தேவையான ஒரு விஷயந்தான். அந்த ஏன்னா நம்ம படங்களோட புக்ஸ் ஆஃப் பீங் ஃபார் மோர் ப்ரோக்ரெசிவ் with the discussions that they've put across. நம்ம இது தமிழ் இதுலேயே நிறைய நாவல்ஸோ இதுவும் they've been very progressive. அது படங்களில் கூட அது வந்ததில்லை. அதெல்லாம் படங்கள்லையும் கொண்டு வரணும். அது பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன் தான். Yeah, it's true. And also it's very tricky because
generally it's considered that you can make a feature film out of just a short story or a novel. In fact, lot of Stephen King's novel have been, நீங்கள் ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அது ஒரு நாவலில் தான். இட்ஸ் லைக் an extended short story. ஸோ நாவல்ஸை வந்து யூஸ்வலாக படம் பண்ணுறது என்ன பிரச்சனைனா டியூரேஷன். நீங்கள் ஒரு மினி சீரிஸாக பண்ணுறீங்க இல்லை ஒரு வெப் சீரிஸாக பண்ணுறீங்கன்னா இட்ஸ் a different case. பட் ஃபீச்சர் ஃபில்மாக பண்ணும்போது it's a different format, and also how much of the book can you accommodate, how much of it can you adapt. So that is a very interesting process. And also I think you don't have to read a book and adapt it just because it is, you have to do it or we need newer stories. It's about what speaks to you as a writer, as a creator when you read that book. That is the feeling that you want to impart in the audience, right? So you'll have to you'll have to chase what fascinates you and what you're obsessed about, and naturally அது ஒரு புக்கில் இருக்குது, அந்த புக்கை நான் அடாப்ட் பண்ண நினைக்கிறேன், நீங்கள் பண்ணலாம். ஸோ இட் டசன்ட் ஹாவ் டு பி அ கான்ஷியஸ் ப்ராசஸ். அந்த சர்ச் எப்பயுமே இருக்கணும்னு தோணுது எனக்கு. ஃபிக்ஷன் மட்டும் நம்மளுக்கு இது இல்லை, நான் ஃபிக்ஷன் நம்ம ஹிஸ்ட்ரியிலே நிறைய இது இருக்குது. அதுவே நம்ம நிறைய படிக்க வேண்டியது, நிறைய ரீவியூஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ அதுவும் தேவைன்னு எனக்கு தோணுது. வி லுக் பேக் அட் ஹிஸ்ட்ரி அண்ட் நிஜமான அந்த ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட்ஸே வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் கொடுக்கும். You feel less lonelier. That's all. That it's very lonely writing, right? It's very hard to sit and you are your own critic, and sometimes it can be very depressing just locking yourself in a room and writing. You don't even know if it's working or not. And sometimes when you have another person, it's easier to bounce off ideas, and it's easier to discuss things with them, and also you get to whenever you have an idea, you get to have an immediate opinion, and they'll weigh in on them, and most of the times they'll say, you'll be very excited and they'll say no, it's not that good, and you'll be offended, and then next day you wake up and you realize that no, it's shit, it's not as good as I thought it was. So it helps to have a partner in whatever, in writing especially, and it takes a long time to set boundaries and to kind of nurture that kind of collaboration. It doesn't come easily because every creator they come with their own egos and stuff, and it's very easy, it's very fragile space, and you have to be, the point is you have to be vulnerable enough to create, and if you are vulnerable you will get hurt. So it's a very fine balance, and I think your workload is taken off at least by 50% when you're working with somebody. Yeah. Hello sir, என் பேர் மதன். உங்கள் 2 பேர்கிட்டையும் தான் ஒரு 2 கொஷின்னு. லைக் இது கொஷின் சொல்கிறத விட எனக்கு இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டின்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஆன்சர் தெரியாமல் உங்ககிட்ட கேட்குறேன். லைக் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்றது அப்போது நமக்கு அந்த கதைக்குன்னு ஒரு வெர்ஜினிட்டி இருக்கும், ஸோ அது வந்து ஆடியன்ஸ்க்கு நல்லா போய் சேரும் அப்படின்னு. பட் செகண்ட் தேர்டு, ஃபஸ்ட் ஃபிலிம் வரைக்கும் ஓகே, செகண்ட் தேர்டுன்னு உள்ளே போகும்போது அந்த சிஸ்டம்குள்ளே லைக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம ரொம்ப என்ட்ரு ஆகிறப்போ அது கைண்ட் ஆஃப் நம்ம ஒரு ப்ரெஷரை வந்து ஃபீல் பண்ண மாட்டோமா? லைக் நம்ம விஷனை மட்டுமே டைல்யூட் பண்ணாமல் படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிமுக்கும் ஒருத்தரோட ஃபோர்த் ஃபிலிமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்க ரொம்ப கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போக ஆரம்பிச்சிருவாங்க. இது யாருமே இன்டென்ஷனலாக போகிறதில்ல, பட் ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து அவங்க விஷனை டைல்யூட் பண்ணாமல் இருந்துக்கிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் வந்து அந்த கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்கள தள்ளிடுறாங்க. இந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஒரு வேளை நாளைக்கு நான் ஒரு வேளை இண்டஸ்ட்ரிக்கு வரதா இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட் படம் வரைக்கும் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. செகண்ட் படத்தில் நான் என்ன பண்ணுறது? எல்லாருக்குமே நான் செகண்ட் படத்தை தான் பார்ப்பேன், அவங்க எப்படி எடுக்கிறாங்க, ஃபஸ்ட் படம் மாதிரியே இருக்கா அப்படின்ற மாதிரி. அங்கேயே ஒருத்தர் கேட்டார், கர்ணன் மாஸ்டர் மாதிரி. நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணீங்க, பட் ஸ்டில் அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல. ப்ரெஷராக எடுத்துக்கக்கூடாது. அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒரு கதை தான் சொல்கிறீங்க, அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கதை தான் பண்ண போகிறீங்க. அது எவ்வளோ இதாக இருந்தாலும், பெருசாக இருக்கிறது சின்னதாக இருக்கிறது வேறு. ஏன் ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் அந்த ஒரு வெர்ஜின் இது வருதுன்றதுனா உங்கள் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறாங்க. ஸோ அதே வந்து இப்போ செகண்ட் ஃபிலிம்லேயே பண்ணால் உங்களுக்கே போர் அடிச்சிடும். இப்போ செகண்ட் ஃபிலிம்லேயே இன்னொரு இது வந்து சுத்தியால் ஒருத்தர் அடிக்கிறத ஃபுல்லாக காமிச்சுன்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். இந்த படத்தில் அது புது ஃபார்மாக தெரியலாம், அடுத்த படத்துலேயும் அது பண்ணுன்னா அது. ஸோ நீங்கள் யூ வில் ஆல்சோ ஹேவ் டு இவால்வ். ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் டு இவால்வ். அதில் வந்து கேட்ரிங் டு அ மாஸ் ஆடியன்ஸுன்றது வந்து கேவலமான ஒரு விஷயம் இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து உங்களோட ஸ்டோரியை தான் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் உங்கள் ஸ்டோரியை தான் சொல்கிறீங்க. நீங்கள் எழுதுகிற ஒரு கதை நீங்கள் உங்களோட விஷன் தான் போகுது. ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு டிமீனிங்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை பார்த்துட்டிங்கன்னா அது இதாகும். பட் நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் த டே யூ கெட் டு பிளே காட்ன்ற அந்த ஒரு இதில் இருந்து நீங்கள் ஸ்டாண்ட் பாயிண்ட்னு சொன்னீங்கன்னா என் கதையை இன்னும் நிறைய பேர் பார்க்க போகிறாங்க.
ஸோ அந்த அந்த ஒரு மென்டல் பீஸ் உங்களுக்குள்ளேயே அது வந்துருச்சுன்னா ஐ திங்க் அது ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறது இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நிறைய ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி பண்ணலாம், பட் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோர் ஐடியா டைல்யூட் ஆகாமல் பண்ணோம். அது வந்து நீங்கள் அதை ப்ரெஷராக எடுத்துக்காமல் ஒரு 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 படம் நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு கதை சொல்ல போகிறீங்க, இன்னொரு பெரிய ஆடியன்ஸுக்கு சொல்ல போகிறீங்கன்ற ஒரு இதுதான். நீங்கள் அது அந்த ஒரு மைண்ட் செட்டோடு தான் அது பார்க்கணும், அது ப்ரெஷராகவே எடுத்துக்கக்கூடாது. ஸோ இப்போ அடுத்தது என்னென்னா லைக் இதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசினது தான் என்னென்னா, நீங்கள் ஒரு ராக்கி வந்து ரொம்ப தின் லைன் ஆஃப் ஸ்டோரி, அது ரிவன் ஸ்டோரி, அது நிறைய படத்தில் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரின்னு இன்ஸ்பிரேஷன்ஸ்லேருந்து தான் எல்லோரும் எடுக்கிறோம். எது எடுத்தாலும் ஏதோ ஒரு இடத்துலேருந்து இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும், அது மூளைக்கு தெரியுது. பட் எழுதும் போது வந்து ஒரு 2 பேஜுக்கு மேலே எழுத முடிய மாட்டேங்குது. இது வந்து நம்மளோட இந்த ஐடியாவே வந்து அந்த படத்தில் வந்துடுது, சரி இப்போ இதை எழுதணுமான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு எழுதுகிற மாதிரி இருக்குது. இது எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நிறைய படம் பார்க்கறத ஸ்டாப் பண்ணுமோ, நீ நிறைய படம் பார்க்கறதுனால தானே உன் கதையை நீ எழுத மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது. சி எழுதுறதுன்றது வந்து அது ஐம் அ லேசி கை. அது புட்டிங் பென் டு பேப்பர்ன்றது வந்து எனக்கே ரொம்ப கஷ்டம். ஆனால் அது எழுத ஆரம்பிச்சுட்டா அந்த இதுக்குள்ளே போயிடுவோம். பட் என்னென்னா, நீங்கள் அது எழுதும் போது அதை என்ஜாய் பண்ணி நீங்கள் இந்த படம் இந்த மாதிரி ஒரு நான் ஒன்று சொல்கிறேன், புதுசாக யாரும் எந்த கதையும் சொல்ல முடியாது. புதுசாக நான் ஒரு ஒயிட் ஷாட் வைக்க போகிறதில்ல, புதுசாக நான் ஒரு பேக் ஃபாலோ ஷாட், ஒரு லென்த்தியாக ஒரு சிங்கிள் ஷாட், ஏற்கனவே வந்த இதெல்லாம் வந்து நம்ம அன்ஃபார்ச்சுனேட். நம்ம சினிமா கண்டுபிடிச்சி ஒரு 10 வருஷத்துலேயே நம்ம படம் பண்ண ஆரம்பிச்சிருந்தா இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கலாம். பட் ஒரு 100 வயசு ஆகிடுச்சு சினிமாவுக்கு. ஸோ அதனால் நீங்கள் எப்படி யோசித்தாலும் நீங்கள் புதுசாக எந்த கதையும் நீங்கள் சொல்லிட முடியாது. ஸோ அந்த ஒரு தாட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்றது ஆஸ் அ ரைட்டர். ஐ திங்க் மை செல்ஃப் அஸ் 2 people. எனக்கு வந்து ஒன்று ரைட்டர் அருண் ஒருத்தர், டிரெக்டர் அருண் ஒருத்தர். இந்த ரைட்டர் அருணை வந்து இந்த டிரெக்டர் அருண் எந்த விதமாக இது பண்ணாமல் படம் எடுக்கணும், டிசப்பாயிண்ட் பண்ணாமல் படம் எடுக்கணும். அதுதான் வந்து என்னோட இன்னர் கான்ஃப்ளிக்ட். நான் ஒரு கதையை எழுதிட்டேன்னா அது இந்த ரைட்டர் அருணை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாமல் இந்த டிரெக்டர் அருண் படம் எடுத்துடணும். அது ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட் எப்பயும் இருந்துகிட்டு இருக்கும். பட் நீங்கள் அதை வந்து ரைட்டிங் ப்ராசஸ்லேயே அது கொண்டு வரணும். ரைட்டிங் ப்ராசஸில் வந்து நீங்கள் வந்து காசு பணம் எதுவும் இல்லைங்க, நீங்கள் உங்களோட இமேஜினேஷன் தான். நீங்கள் எழுதுறது வந்து அதை நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துட்டிங்கன்னா தென் நீங்கள் எழுதும் போதே நீங்கள் வந்து ஐயோ இவங்களுக்கு பிடிக்குமா, இவங்களுக்கு அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை பார்த்துட்டு ஒரு ஃப்ளோவில் எழுதணும், அவ்வளோதான். அண்ட் ஆல்சோ இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க இப்போது ப்ராபப்ளி when you go back home you will discuss about இதெல்லாம் நடந்துச்சு, இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு ஒருத்தரும் ஒரு வேர்ஷன்லாம் அவங்க கதையை சொல்லுவாங்க. நடந்தது ஒரே ஈவெண்ட் தான், இவ்வளோ பேருக்கு வாய்ஸ் இருக்குது. எவ்ரி ஒன் வில் சே இட் இன் தர் ஓன் வாய்ஸில் என்னென்ன விஷயம் இன்க்ளூட் பண்ணோம், இதை எப்படி சொல்லணும் இந்த கதைன்னு சொல்லிட்டு உங்கள் வாய்ஸ் நீங்கள் இத்தனை பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் மறந்துடும் உங்களுக்கு. நீங்கள் என்ன சொல்லணும்னு அது உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா போதும், அவ்வளோதான். அண்ட் இப்போது எல்லாருக்குமே வந்து லவ் ஸ்டோரி இருக்கும், பிரேக்கப் இருக்கும், எவ்ரிபடி வுட் ஹவ் கான் த்ரூ தட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ். அது நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்ற விஷயம் இருக்குல்ல. நீங்கள் அர்ஜுன் ரெட்டி எடுத்துக்கோங்க. அர்ஜுன் ரெட்டி வந்து கதையை வந்து எத்தனை தடவை அடிச்சு துவச்சிட்டாங்க. அந்த கதையை அவர் வந்து அது சொன்ன விதம் எப்படி இருந்துச்சு. ஈவன் ராக்கி ஃபார் தட் மேட்டர், கேங்ஸ்டருக்கு வந்து பையன் இருக்கான், பையன் வந்து பயங்கரமான ஒரு இதாக இருக்கான். ஆனால் அவரோட லைக் சன்னா இல்லாமல் சன் ஃபிகர் மாதிரி ஒருத்தர் இருக்கான். லைக் கிளாடியேட்டர் எக்ஸாக்ட்லி ஹேஸ் தட் சேம் ட்ரோப், ரைட்? அவர் வந்து he believes that his own son is not fit enough to lead the இது அண்ட் அவன் வந்து he'll attack him, he'll kill his family. ஸோ இப்போ நான் இவர் கிளாடியேட்டர்லேருந்து காப்பி அடிச்சாருன்னு நான் சொல்ல முடியுமா? அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் I read a quote long back, it's not about where you take things from, it's where you take it to. தமிழில் சொல்லணும், எங்கேருந்து எடுக்கிறீங்கன்றதில்ல, எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றது தான் விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக நான் இந்த கேம் ஓவர் வந்தபோது எனக்கு அந்த கிரிட்டிசிசம் இருந்துச்சு, நீங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து காப்பி அடிச்சுன்னு சொன்னாங்க. மாநாடு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கிரிட்டிசிசம் இருந்துச்சு, டைம் லூப் நிறைய படங்கள் வந்து என்னன்னா நம்ம ஊரில் இந்த ஜானர் சப் ஜானர் கல்ச்சர் இல்லை. அது இருந்ததுன்னா டைம் லூப்ன்றது ஒரு ஸ்டேபிள், இட்ஸ் அ ஜானர் பை இட் செல்ஃப், தேர் ஆர் சோ மெனி ஃபிலிம்ஸ் பீங் மேட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட அவேர்னஸ் அது இல்லாததுனால நம்மளுக்கு ஒரு விஷயம் பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் ஒரு ட்ரெய்லர் அனுப்புறாங்க, இந்த படமும் அதே மாதிரி இருக்குல்ல அப்படின்னோடனே நம்மளோட அசம்ஷன் என்ன வரும்னா காப்பி அடிக்கிறாங்கன்றது தான் இருக்கும். ஸோ அந்த இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், லைக் நம்ம இது வரைக்கும் பண்ணாததை பண்ணவே முடியாதுன்ற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. லைக் புதுசாக நான் 100% ஒரிஜினலாக பண்ணுறேன். இன்செப்ஷன் எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் கோ அண்ட் ரீட் அபவுட் த இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் தட் ஃபில்ம், யூ வில் கம் அக்ராஸ் ஸோ மெனி திங்ஸ்.
ஸோ அதனால் வந்துட்டு இட்ஸ் அபவுட் டேக்கிங் தோஸ் திங்ஸ் அண்ட் presenting it in your own voice that makes a difference. Your voice is what is missing in the industry, not the story. அது கதை எல்லாமே வந்துருச்சு. இந்த ஸ்டோரி நிறைய வந்திருக்கு, நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்றது தான். தட்ஸ் உங்களோட வாய்ஸ் எவ்வளோ டிஸ்டிங்க்டாக அது சொல்ல போகுதுன்றது தான். ஸோ நீங்கள் அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு எழுதுறதோட நீங்கள் இதை எப்படி புதுசாக சொல்ல போகிறீங்க, உங்களுக்கு அது நேச்சுரலாக எப்படி வந்து அது உங்களோட வாய்ஸ் என்னன்றது தான் இந்த இண்டஸ்ட்ரி பார்க்க போகுது. நீங்கள் என்ன கதை சொல்கிறதுன்றது செகண்டரி, நீங்கள் எப்படி அதை சொல்ல போகிறீங்கன்றது தான். I have about 2 questions. You said you had survived for 16 years only by writing. What did you do for money? Then second question, when you, I have not seen Rocky பார்க்கல தான், அந்த ராக்கி எடுக்கிறச்ச வேறு யாரையானும் பிக் பட்ஜெட் ஆக்டரை மனசில் நினச்சிட்டு அது பலிக்காதனால ஒரு ஆக்டர் எடுத்தீங்களா? அண்ட் இது ஓடிடி இந்த கொரோனா காலத்தில் ஸ்ட்ரெயிட்டாகவே தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வர ஹெசிடேட் பண்ணுற சமயத்தில் எப்படி நீங்கள் தைரியமாக தியேட்டர் ரிலீஸ் பண்ணீங்க? எப்போ ஓடிடி வரப்போகிறது? நிறைய மேம் என்னென்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சர்வைவிங் ஃபினான்ஷியல் இது வந்து ஐ வாஸ் லக்கி. மை பேரண்ட்ஸ் மை பேரண்ட்ஸ் தே டுக் கேர் ஆஃப் இட். அது எனக்கு பெருசாக ப்ராப்ளமாக இருந்ததில்ல. ஆப்வியஸ்லி இருக்கும், ஐ மீன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. பட் அது ஐ ரோட் டயலாக்ஸ் ஃபார் இறுதி சுற்று. ஐ டிட் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ரைட்டிங் ஒர்க்ஸ், கொஞ்சம் ஆட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் இதெல்லாம் எழுதினேன். ஸோ இன் அ வே தட் கெப்ட் மீ கோயிங். அண்ட் ஃபார் ராக்கி வந்து லுக்கிங் அட் இட், நான் அது எழுதும் போது when I wrote ராக்கி எனக்கு I didn't have any image in mind. அவர் சொன்ன பதில் தான் அது. ஒரு ப்ரொட்டாகனிஸ்டாக நான் அதை பார்க்கல, ஒரு ஹீரோவாக பார்த்துட்டு இருந்தேன்னா அது ப்ராப்ளி ஐ டிட் அப்ரோச் அ ஃபியூ பிக் நேம்ஸ். பட் அவங்க when they were ready to associate with the film, அவங்க I didn't want to like change, dilute the main idea. ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் அவங்கள இந்த இதுக்குள்ளே கொண்டு வரதான் நான் பார்த்தேனே தவிர, அண்ட் தேவர் ஆல்சோ ரிசெப்டிவ், அவங்க ஒத்துக்கிட்டாங்க சார். பட் நிறைய விஷயங்கள் நடக்கலை. பட் வென் ஐ ரோட் ராக்கி இட் வாஸ் ஒன்லி இன்டெண்டட் ஃபார் அ தியேட்ரிக்கல் இது. அப்போ வந்து ஓடிடின்ற ஒரு ஆப்ஷனே இல்லை எனக்கு. ஸோ அது வந்து தியேட்டர், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் படம் பண்ணால் தியேட்டர் ரிலீஸ் ஆகுன்ற ஒரு இதில் தான் நம்ம அதை எடுத்தோம். அண்ட் ஐ டென்ட் வாண்ட் ராக்கி ஃபஸ்ட்டு வந்து ராக்கி தியேட்டரில் பார்க்கணுன்றது வந்து நான் ரொம்ப இதாக இருந்ததுக்கு ரீசன், இட் வாஸ் ஷார்ட் ஃபார் அ பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஐ வாஸ் ஹோப்பிங் இட் டிடன்ட் கோ த ஓடிடி ரூட். அண்ட் ஐ திங்க் இன்னும் ஒரு 1 month இட் மைட் ரிலீஸ் இன் ஒன் ஆஃப் தோஸ் மேஜர் இது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ். தேங்க்யூ சார். என் கொஸ்டின் வந்து என்னென்னா சார், இந்த நீங்கள் அந்த ஷார்ட் எழுதிருப்பீங்களா நடந்து போகிறான்னு, இது ஆடியன்ஸுக்கு புரியுமான்னு வந்து ஐடியா பண்ணி தான் வந்து நீங்கள் எழுதுனீங்களா? இல்லை, அது பிடிக்குமா புரியாதா அந்த ஒரு இதுக்குள்ளேயே போகல. அந்த மாதிரி இருந்தால் அதை எழுதியிருக்க மாட்டேன். அந்த ஒரு தாட்குள்ளே போயிருந்தேன்னா அதை எழுதியிருக்க மாட்டேன். ஒரு இது பிளைண்ட் நம்பிக்கை தான். நம்ம இது எடுத்தால் சில பேருக்கு புரியும், சில பேருக்கு பிடிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் எடுக்கிறது தான். ஸோ அது வந்து ரொம்ப அதுக்கு ஒரு தாட் கொடுக்கல. Sir, my question is to you. How did you manage your mental stress? Because நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த வைல்டான லவ் ஸ்டோரி எழுதும், அதுவும் ரிஜெக்ட் ஆகி போகிறதா இருந்து போகல. அண்ட் ராக்கியும் கூட நிறைய பேர்கிட்ட போச்சு, பட் போகலை. நம்ம ரொம்ப ரசித்து எழுதுகிறோம், பட் பண்ண முடியலன்ற ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும்ல டீப் டவுன். அது வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்க? லைக் ஹவு டிட் யூ வென் த்ரூ தட் ஃபேஸ்? ஏன்னா இன்னும் பண்ண முடியலையே அப்படின்னு. அண்ட் ஆல்சோ சார், சேம் கொஸ்டின் டு யூ ஆல்சோ. இரவா காலம் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஹாரர் த்ரில்லர் அது இது பண்ணிட்டு இருந்தீங்க. இரவா காலம் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜான்ரர். நீங்கள் ஐ மீன் இப்போ சொல்லிட்டு இருந்த மாதிரி புதுசாக எதாவது பண்ண முடியாது, பட் அது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா 3மே த்ரில்லர் ஹாரர். இரவா காலம் வந்து வரலையே இன்னும் அப்படியே நிற்குது. நெக்ஸ்ட் ஸ்டோரி எழுத வந்து இன்னும் எது உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்து உங்களை மூவ் பண்ண வச்சது? சேம் அதுதான். அந்த அவர் சொன்ன இதுதான், ரிஜெக்ஷன் நிறைய பார்த்தாச்சு. இதெல்லாம் ஒரு பாயிண்டில் நம்ம நான் ஃபேஸ் பண்ணுற அந்த ரிப்ரெஷன்ஸ், அந்த டிப்ரெஷன்ஸ் எல்லாமே, அந்த இது மென்டல் லோஸ் அண்ட் ஐஸ் எல்லாம் வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் மை ரைட்டிங்.
ஸோ என்னால் வெளியே போய் சுற்றி எடுத்துகிட்டு ஒருத்தர் அடிக்க முடியாது அது இது பண்ணுறதுக்கு, அது என் கேரக்டர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக நம்மளுக்கு தோன்றதை வந்து நம்ம கேரக்டர்ஸ் மூலிமா I believe, see, Fight Clubல this underline ஒரு தியரி, ஒரு philosophy இருக்கு. All those bottled up emotions that you keep in, ஒரு இது மேலே உங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும்போது when you go start punching someone-ல அது வெளியே வரும். ஸோ அது வந்து அது மாதிரி தான் எனக்கு, நான் பர்சனலாக யாரையும் போய் அது மாதிரி நான் ஒரு வயலண்ட்டான ஆள் இல்லை, பட் ஐ டேக் தட் advantage of the characters that I write la avanga மூலமா அது கொண்டு வரணும். இப்போ சாணிக்காயதம் இஸ் ஆல்சோ violent film, ஆனால் ராக்கி பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக சாணிக்காயதமும் பிடிக்காது. ஸோ எனக்கு அந்த என்னோட இதெல்லாம் வந்து ரைட்டிங்கில் தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். ஸோ அது மைண்டுக்குள்ளேயே தலைக்குள்ளேயே வச்சுருந்தேன்னா அது யூல் எண்ட் அப் சம்வேர் எல்ஸ். அது வந்து அந்த இது வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் அது டக்குன்னு நம்ம ஒரு இது மாதிரி வெண்டிங் அவுட் இது மாதிரி தான் நான் அந்த ரைட்டிங் ப்ராசஸை பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு இருக்கிற இதெல்லாம் வந்து வி ஜஸ்ட் வெண்ட் இட் அவுட் த்ரூ யர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். இவர் ஒய் நாட் சசி சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார் என்கிட்ட, ஹில் கில் மீ ஃபார் சேயிங் திஸ் இயர் பட் யா பட் ஐ ஹேவ் டு டெல் திஸ். அவர் வந்துட்டு காவி தலைவனுக்கு அப்புறம் வந்து he was not making films for a very long, he was not producing films for a very long time, and then இறுதி சுற்று happen. அவர் என்கிட்ட சொன்னார், ஆக்சுவலாக அந்த படத்துக்கு வந்து இறுதி சுற்றுன்னு பேர் வைக்கிறது வந்து நிறைய பேர் தேவர் அகெயின்ஸ்ட், லைக் வேணாம் அது வந்து ஒரு மாதிரி அபசகுணமாக இருக்குன்ற மாதிரி. ஸோ he told me that he really related to the title because it was his final round as well. If that film didn't work, he was out. So he said, நான் இறுதி சுற்றுன்னு நான் அதுக்கு டைட்டில் வச்சு நான் அந்த படம் எடுத்ததுக்கு அதான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட. And for me, I think Game Over was my reaction to what was happening with my second film. So Game Over, a lot of Game Over came from my anger with my helplessness. இன்னைக்கும் வந்து every day I get a message or I get a reply on my social media feed asking for the film. The thing is, what people need to understand is there are two sides to this business. One is the artistic side that people really enjoy and take back home and all that. There is a business side to this as well. But with respect to Rocky, நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா it's been a very long wait for him. He knows how much he had to wait for the film to come out. And என்னோட படம் மட்டும் இல்லை, இப்போது நிறைய படங்கள், இப்போது பாலாஜி தரணிதரனோட 2வது படம் உருப்பக கதை took a long time. கார்த்திக் நரேன்ஸ் நரகாசுரன் took that while. So there are a lot of films that are yet to be released. நான் இப்போ என்னோட படம் சின்ன படம் நீங்கள் இது பண்ணிடலாம், பெரிய படங்கள் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ இட் இஸ் an indication of the state of business in Tamil cinema especially. It is not an indication of anything else. At the same time, you have to live with it. There is no like alternative to that. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, you are a creator, you are a writer, and you continue to write, you continue to create, and அது வந்து you continue to fight your way through the system, and whenever it works, whenever it comes out அவ்வளோதான். But it is not in your control. So it took me a long time for me to realize என்னோட கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை பற்றி நான் வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு புரியறதுக்கு 4 வருஷம் ஆச்சு எனக்கு அந்த படம் முடிஞ்சு. ஸோ தட் டுக் அ லாங் டைம் ஃபார் மீ டு கைண்ட் ஆஃப் கம் டு டேர்ம்ஸ் வித். ஸோ இவென்ச்சுவலி இட் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் தான். நான் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன். எனக்கு வந்து என்னோட க்ளோஸாக இருக்கவங்க, என்னோட ஃபேமிலி, என்னோட பார்ட்னருக்கு தெரியும் how much this affected meன்னு சொல்லிட்டு. பட் யூ ஹாவ் டு டேக் இட் யூனோ, அண்ட் யூ ஹாவ் டு கண்டினியூ மேக்கிங் ஃபில்ம்ஸ். நம்ம வந்து அப்படியே உட்காந்துட்டோம், இல்லை அவ்வளோதான் அதோட முடிஞ்சுன்னு உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு தான் லாஸ், வேறு யாருக்குமே கிடையாது. நோபடி இஸ் வெயிட்டிங் ஃபார் us to make films. ஒரு ரைட்டராக அதெல்லாம் தேவைன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் இருந்தால் தான் இல்லை, எல்லாமே வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாம் அது போயிடுச்சுன்னா நீங்கள் போரிங்கான கதை தான் எழுதுவீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.